தேவரா பார்த்துட்டு வரேன். தேவரா 1 பார்த்தீங்கன்னா ஒரு 5 படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த 5 படத்துல வந்து நான் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணது தேவரா. அது எனக்கு தப்புங்கிற அளவுக்கு என்னை வந்து வச்சு செஞ்சு விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, படத்துல வந்து ஸ்டோரியே இல்லை. ட்ரிபிள் ஆருங்கிற ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுத்த ஜூனியர் என்டிஆர் வந்து இந்த மாதிரி செய்வார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஆஸ்கார் நாயகனே சொல்லலாம். டான்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு எனர்ஜி, நாட்டுக்குத்து பாட்டு எப்பயுமே நம்ம வந்து யூடியூப்ல போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஜூனியர் என்டிஆர் எதிர்பார்த்து வந்தா இங்க பயங்கரமான டிசப்பாயின்ட். கதை எதுவுமே கிடையாது. படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. படத்துல என்ன சொல்றது, இந்த ஃபைட்ஸும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபைட்ஸ் வச்சிருக்காங்க. ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரியல் ஃபைட் வந்து அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. ஒரு சாமி ஒரு ஒரு ஆயுத சிலையை வந்து நம்ம தெருல வைக்கணும்னா இந்த தெருல உள்ளவங்களை அப்புறம் அடிச்சு காலி பண்ணிட்டு நம்ம அங்க கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்க இருந்து அடிச்சு போய் வைக்கிறாங்க, அவங்க அங்க இருந்து அடிச்சு போய் அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுறாங்க. எதுவுமே கனெக்ட் இல்லை. ஒரு ரொமான்ஸ் சீனா இருக்கட்டும், ஒரு எமோஷனல் சீனா இருக்கட்டும், எதுவுமே படத்துல கனெக்ட் பண்ணாம போனது வந்து எனக்கு பெரிய டிசப்பாயிண்டட். அதான் சொல்ல, ஒரு படம் வந்து ஜெயிக்கணும்னா மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஆனா நாங்க வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை கூட காலி பண்ணுவோம். இந்த மாதிரி படத்தை கொடுத்தது ரொம்ப இது. நீங்க பாட்டு மட்டும்தான் ஹிட்னா ஒரு மியூசிக் டைரக்டர் கிடையாது. மியூசிக் வந்து ஒண்ணுமே இல்லை. நீங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா போட்டாதான் படம் நல்லா வரும். அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் இல்லாதது வந்து பெரிய குறை. அவங்க பண்ணின ப்ரொமோஷன்ல ஸ்ரீதேவி மேமோட பொண்ணு தமிழ்ல பேசுறேன், தமிழ் பொண்ணு, இதுக்கு நல்ல ஆதரவு கொடுக்கணும் தான் இத்தனை 5 படத்தை விட்டுட்டு விஜயாண்டியோட சரியான ஃபேனா நான் சொல்லுவேன். அப்படி இருந்தும் இந்த படத்தை நம்ம ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம் வந்தது வந்து பயங்கர டிசப்பாயிண்டட். அவங்கள பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 25 நிமிஷம் கழிச்சு தான் வர்றாங்க. வந்து ஒரு 4-5 சீனா வந்தாலும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அவ்வளோ அழகு. அந்த ப்ளூ பேக்ட்ராப்ல வந்து அவங்க உட்காந்துருக்காங்க, தேவதை மாதிரி இருக்காங்க. ஆக்டிங் கூட நல்லா இருக்குது. அவங்களோட ஆக்டிங்கை பார்க்கறதுக்கு இதோட பத்தாது. இதெல்லாம் அவங்களுக்கு தமிழ்ல வந்து ஒரு கம்பேக்கே கிடையாது. சவுத்துல நம்மால் கூப்பிட போறாங்க, லோகேஷ் கூப்பிட போறாப்புல, நெல்சன் கூப்பிட போறாப்புல. இவங்கெல்லாம் கூப்பிட்ட பின்னாடி நீங்க ஜான்வியை பார்க்க போறீங்க, கண்டிப்பா கூப்பிடுவாப்புல. எப்படி இருக்க போகுது மட்டும் பாருங்க. படத்துல மைனஸ் சொல்லணும், படம் ஃபுல்லா மைனஸ் தான். நீங்க பிளஸ்ஸா சொல்லணும்னா நம்ம சைஃப் அலி கானை சொல்லலாம். மிகச்சிறந்த வில்லன் கிடைச்சிருக்கான்னு சொல்லலாம். நம்ம மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆத்திக் ரவிச்சந்திரன், மகிழ் திருமணி, நெல்சன் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களை கூப்பிட்டு வச்சு நடிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு ஆக்டிங். பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காரு. அவர் என்ன ஒரு படத்துல நாசர் ஒரு கேமியோ மாதிரி தான் இந்த இதில் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு ஸ்டாக் செட்டை வச்சிருக்காரு. எப்ப பார்த்தாலும் முறைக்கிறது, அழுகிறது, சிரிக்கிறது எல்லாம் அப்படியே காம்பேக்டா. அந்த படத்தை நீ பாத்தியா, இந்த படத்தை நீ பாப்பணும். தயவுசெய்து மாத்தி நடிங்க சார். எப்பேற்பட்ட சொல்லங்கும் போது நாங்க அப்படியே விழுந்து கதறணும். பிரகாஷ் ராஜ் சார் நீங்க ஏன் அதை மாத்த மாட்டீங்க? ஒரு டைரக்டர் இதளவு பண்ணா போதும், அவங்க கொடுத்த பேமெண்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்களா. நம்ம அதில் பிரகாஷ் ராஜ் சார் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க படத்துல. சிஜிலாம் ஒர்க் அவுட்டே ஆகல. நீங்க வந்து ஒரு சீன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 25 பேரை அடிச்சுட்டு கயிறை போட்டு இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வருவாரு. கயிறு பார்த்தா தொங்கிட்டு இருக்கும். ஒரு சின்ன கல்லை கட்டினாவே அந்த கிராவிட்டி ஆஃப் ஃபோர்ஸ்ல வந்து அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் ஆயிரும். நல்ல ஒரு டைட் பொசிஷன்ல இருக்கும் நம்ம இழுத்துட்டு வரும்போது. நீங்க என்னன்னா ஒரு கண்டெய்னர் இழுத்துட்டு வரையே கம்முன்னு ரோப்லாம் வளைஞ்சு போயிருக்குது. ஒண்ணுமே இல்லை. ஆம்ஸ்லாம் காமிச்சு பயங்கரமா ஒரு 25 பேர் இழுத்துட்டு வரவங்க எப்படி காமிக்கணும்? பாகுபலியில காமிச்சோம். தெலுங்கு சார் நல்ல மூளை செலவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி படத்தை நீ பார்க்கணும். 96 மையலகன் இந்த மாதிரி படத்தெல்லாம் நீ போவே கூடாதுன்னு டியூன் பண்ணிப்பாங்க போல. கத்துறானுங்க காய்பை எதுக்கு கத்துறானுங்க, ஏன் கத்துறானுங்கன்னு தெரியல. தயவுசெய்து எப்பா எங்க தமிழ் படத்தெல்லாம் பாருங்க, மலையாள படத்தெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு தயவுசெய்து கொஞ்சம் திருந்துங்க. கண்டிப்பா கனெக்ட் ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். எங்ககிட்ட உள்ள பட்ஜெட்டுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு படம் தான் நாங்க பார்க்க முடியும். இந்த படம் 5 மாதிரி படம் வரும்போது இந்த படத்தை பார்க்க வருவாங்களா மக்கள் ஃபேமிலியோட சொன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க வந்து தனியா சோலோவா ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படத்தை நாங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க, மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஏற்கனவே மெய்யலகன் இருக்கு, ஹிட்லர் இருக்குது, பேட்ராப் இருக்குது, சட்டமேன் கையில் இருக்குது, எல்லாமே நல்ல ரிவ்யூ சொல்றாங்க. ஸோ அதனால வந்து என்ன பொறுத்தவரை இந்த படம் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒட்டாதுன்னு தான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து. 10க்கு 4 தான் கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் பாயிண்ட்ஸ் எதுலையுமே நான் கம்மி பண்ணி கொடுத்தது இல்லை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கூட திருப்திப்படுத்தல. ஒன்லி ஒரு காமெடி போர்ஷன் நல்லா இருந்திருக்கணும், ஒரு ஃபைட் போர்ஷன் நல்லா இருந்திருக்கணும், ஒரு ஆக்டிங் போர்ஷன் நல்லா இருந்திருக்கணும், ஒரு ஹீரோயின் போர்ஷன் நல்லா இருந்திருக்கணும், ஒரு வில்லன் போர்ஷன் நல்லா இருந்திருக்கணும். அந்த வில்லன் போர்ஷனுக்காண்டி தான் அந்த 4 பாயிண்ட் 4 மார்க் கொடுக்குறேன். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை படத்துல. எதுவுமே உங்களுக்கு இல்லை, நிறைய டைம் இருக்குது அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா வந்து பார்க்கலாம். படத்தை பார்க்கலாம்ங்கிறது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜான்வி கபரை ஃபுல்லா யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா படத்தை பார்க்கலாம். ஒரு நல்ல கதை கொடுத்ததுன்னா கண்டிப்பா நீங்க பார்த்துருக்கலாம். ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா நீங்க பார்த்துருக்கலாம். நீங்க நல்ல ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்துருக்கலாம். ஒரு நல்ல மியூசிக் போட்டிருந்தேன்னா கண்டிப்பா பார்த்துருக்கலாம். நீங்க எதுவுமே பண்ணாம பார்க்கலாம்னா நாங்க என்னத்தை பார்க்கறது. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.